நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்னும் பாதையில் ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கிறது ஒரு தனித்துவமான சக்தி, ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம். நீங்கள் பிறந்த அந்த மாதம் உங்களுக்காகவே எழுதப்பட்ட விதியின் கதவை திறக்கிறது. இன்றைக்கு அந்த கதவை நாமெல்லாம் சேர்ந்து திறக்க போறோம். இது ஜோதிடம் மட்டுமில்லை, இது வாழ்வை புரிந்து கொள்ளும் கலை. உங்க மாத பிறப்பு பத்தி உண்மையாயிருந்தா கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய பலம். முதலில் நாம் பார்க்க போகும் தமிழ் மாதம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் பிறந்த நொடியிலேயே உங்களோட மனசில் ஒரு தலைமைத்துவ ஒளி பதிந்து கிடக்கும். மற்றவர்கள் வழியை தேடும் பொழுது நீங்களோ தானாகவே பாதையை காட்டுகிறவர்கள். ஒரு கூட்டத்திலேயே இருந்தாலும் நீங்கள் ஒரு முன்னோடியாகவே தெரிப்பீர்கள். உங்களுக்கு சொல்லாமலே முடிவெடுக்கும் திறன், சொல்லாமலே மற்றவர்களை ஒளியிலே கூட்டிச் செல்லும் ஒரு ஆற்றல், இவை நீங்கள் பிறந்தவுடன் வந்த வரங்கள். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருந்தாலும் வெற்றி அடைவேன் என்ற ஒரு உள்நிலை தாகத்தோடு வாழ்கிறவர்கள். நீங்க நிற்க மாட்டீர்கள். மெதுவாக நடந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களை பின்னோக்கி இழுக்க முடியாது. உங்களுடைய மனம் எப்போதும் முன்னே ஓடும். அந்த மன வலிமைதான் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். ஆனால் இந்த வலிமையான மனிதர்களுக்குள்ள ஒரு அமைதியான போராட்டமும் இருக்கும். அது மன அழுத்தம், உங்களுடைய பொறுப்பு உணர்வு, உங்களுடைய இலக்கை அடைய வேண்டிய ஆசை, உங்களுடைய குடும்பத்தை நிலைநாட்ட வேண்டிய விருப்பம். இதெல்லாம் சேர்ந்து உங்களை உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுத்தத்தோடு வாழ வைக்கும். நீங்க அதை வெளியில காட்ட மாட்டீங்க. ஆனா உங்க மனம் சில நேரம் நிறைய சுமையை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். சித்திரை மாத பிறப்பாளிகளுக்கு கோபம் உடனே வரும், ஆனா உடனே மறையும். நீங்க கெட்ட மனசோட கோபப்பட மாட்டீர்கள். அதுக்கு காரணம் நீங்க உண்மையாய் இருப்பது. நீங்க உண்மையை மட்டும் விரும்புவீர்கள். யாராவது தவறாக நடந்தால் அது உங்க மனசு பொறுக்காது. ஆனால் அதே நேரத்துல உள்ளம் மிக மென்மையானது. சின்ன சின்ன அன்பு சொற்களாலே நீங்கள் உடனே அமைதியாகி விடுவீர்கள். குடும்ப பொறுப்பு உங்களுக்கு நிறைய இருக்கும். வீட்டில யாருக்கு என்ன தேவை, யாருக்கு உதவி வேண்டும், எது சாதாண்டு செய்யணும், இவையெல்லாம் நீங்கள் மட்டும்தான் கவனித்து செல்வீர்கள். உங்கள் தோள்களில் குடும்பம் நிமிர்ந்து நிற்கும். பல நேரம் உங்கள் ஆசைகள் பின்தள்ளப்படலாம், ஆனால் நீங்கள் செய்வது எப்போதும் அன்பின் காரணத்தால் தான். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு கடினமான திருப்பம் வரும். அது பலருக்கும் ஏற்படும் ஒரு பெரிய சோதனை. சிலருக்கு அது நிதி பிரச்சனை, சிலருக்கு குடும்ப சிக்கல்கள், சிலருக்கு மனத்த துன்பம். ஆனால் அந்த ஒரு கடினமான தருணமே ஒழித்தே உங்களை புதிதாக வடிவமைக்கும். அந்த திருப்பத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை வேறு பாதைக்கு திரும்பும். அது பெரிய உயர்வுக்கான பாதை. நீங்க தாங்கிய வேதனை 10 மடங்கு நல்லதாக திரும்பி வரும். சித்திரை மாத பிறப்பாளிகளுக்கு நேச சக்தி, ஆன்மீக சக்தி மிக அதிகம். நீங்க அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் தெய்வீக ஒளி ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்காமலே சிவபெருமானுடன் ஒரு இணையாத தொடர்பு இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க நினைச்சு பாருங்களேன், பெரிய பிரச்சனையில இருந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு உதவி வந்திருக்கும். அது சாதாரணம் இல்ல, அது சிவபெருமானின் காப்பு. சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிக வலிமையானது. அவரோட அருள் உங்களை கீழே விழுத்தாது. உங்களை வழிநடத்தும் சக்தி எப்போதும் உங்க பின்னாலே நிற்கும். சித்திரை மாதத்தில் பிறந்த நீங்கள் வலிமையானவர்கள், உண்மையானவர்கள், தலைமைத்துவத்துக்காக பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கையில் தாமதம் வரலாம், ஆனால் தோல்வி வராது. உங்கள் பாதை சிவபெருமானின் ஆசீர்வாதம் படிந்த ஒரு பாதை. அது உங்களை உயர்விற்கே அழைத்துச் செல்லும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் இரண்டாவது தமிழ் மாதம் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய மனசு ஒரு தனி உலகம். மிக பொறுமையான, மிக அமைதியான சூழ்நிலையை நிதானமாக பார்த்து சிந்தித்து முடிவெடுக்கும் ஒரு மென்மையான சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. மற்றவர்கள் அவசரப்படும் போது கூட நீங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம் என்று சொல்லும் குணம் கொண்டவர்கள். இதுதான் உங்கள் மிகப்பெரிய பலம். ஒரு முடிவெடுத்தால் அது தவறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. உங்கள் வாழ்க்கையில் பணத்துடன் தொடர்பான அலைச்சல் இருக்கும். சில நேரங்களில் பணம் வந்து சில நேரங்களில் போய்விடும். ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் மன அழுத்தத்தையும் சந்திப்பீர்கள். ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீங்கள் ஒருபோதும் தரையில் விழுந்து விட மாட்டீர்கள். அழைச்சல் இருக்கும், சுழற்சி இருக்கும், ஆனால் இறுதியில் நீங்கள் நிலையான வாழ்க்கையை அடைவீர்கள். உங்கள் பொறுமை, உழைப்பு, நேர்மை, இந்த மூன்றும் இணைந்து உங்களை நிதியில் முன்னேற்றும். குடும்பம் என்பது உங்களுக்கு சுமை அல்ல, அது உங்களுடைய பொறுப்பு. வீட்டில யாருக்காவது சிக்கல் வந்தால் முதலில் கவலைப்படுவது நீங்க தான். எப்படியும் நாம சமாளிச்சிடலாம் என்ற மனம் உங்க குணம். நீங்கள் கொடுக்கும் அன்பை எல்லாரும் தரமாட்டார்கள். நீங்க செய்யும் உதவிகளுக்கு பல நேரங்களில் மதிப்பே கிடைக்காமல் போகலாம். ஆனால் அப்படி நடந்தாலும் அதை காரணம் காட்டி நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள். ஏனெனில் உங்கள் மனம் தாங்கும் மனம் அன்பு கொடுக்கத்தான் உருவானது.
வைகாசி மாத பிறப்புடன் ஒரு பெரிய அருள் எப்பொழுதும் சேர்ந்திருக்கும் குரு பகவான் அருள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் பல கடினமான தருணங்களில் உதவி செய்யும். தடைகள் வந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு மாற்றம், ஒரு நல்ல தகவல், ஒரு உதவி, ஒரு வாய்ப்பு, இவை அனைத்தும் குரு பகவானின் அருள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் வரும் என்ற எதிர்பார்ப்பை எப்போதும் உயிரோடு வைத்திருக்கும் சக்தி இதுதான். உங்களிடம் இசை, கலை, கற்பனை இவையெல்லாம் இயற்கையாகவே இருக்கும். நீங்கள் பாடத் தெரியாமல் இருந்தாலும் இசையை ரசிக்க தெரியும். ஓவியம், வடிவமைப்பு, கவிதை, கதை, எதையாவது பற்றிய ஒரு மென்மையான கலை உணர்வு உங்களிடம் இருக்கும். உங்க நினைப்பு உலகம் பெருசு. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது உங்கள் கற்பனையில் முழு உலகமே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த கலைத்திறமை உங்களை மற்றவர்களில் இருந்து தனியாக காட்டும். நீங்கள் எளிமையானவர்கள். சத்தம் போடாமல் மெல்ல பேசுவீர்கள். ஆனால் உங்கள் வார்த்தையில் ஒரு உண்மை, ஒரு ஆழம் இருக்கும். உங்களை புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரம் எடுக்கலாம். ஆனால் யாராவது உங்களை புரிந்தால் அவர்களால் உங்களிடமிருந்து பிரியவே முடியாது. உங்களுடைய அன்பு மேன்மையானது. உங்களுடைய மனம் பொன்னானது. உங்களுடைய பயணம் மெதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உயர்வை அடையும் பயணம். வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் தாமதமாகலாம், ஆனால் தவற மாட்டார்கள். அழைச்சல் இருக்கும், ஆனால் இறுதியில் நிலை நிற்பார்கள். மனக்கசப்பு வரும், ஆனால் எப்போதும் மீண்டு எழுவார்கள். அன்பு கொடுத்து நல்லது நினைத்து அமைதியோடு முன்னே செல்லும் இந்த குணம் ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய உயரத்தில் நிறுத்தும். அடுத்து நாம் பார்க்க போகும் 3வது தமிழ் மாதம் ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள். உங்களுக்குள் எப்போதும் ஒரு எரியும் தீ இருக்கிறது. சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாத குணம். ஒரு வேலை தொடங்கினீர்கள் என்றால் அது முடியும் வரை உங்கள் மனசு அமைதியாக இருக்கவே மாட்டாது. மற்றவர்கள் போல் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு விட மாட்டீர்கள். இதை முடிக்கணும், இது முடிஞ்சால்தான் நிம்மதி என்ற அந்த உள்ளிருக்கும் தீயே உங்களின் சக்தி. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்றால் யார் சொன்னாலும் அதை மாற்ற முடியாது. சில நேரங்களில் இவர்களுடைய முடிவு எனும்போது கடவுளே கூட பக்கம் விலகிடுவாரோ என்னவோ என்று பிறர் நினைக்கும் அளவுக்கு வலிமை உங்களுள் இருக்கும். அந்த தீர்மான சக்தி, அந்த நம்பிக்கை, அந்த உள்வலி, இது யாரிடமும் கற்றுக்கொள்ளும் விஷயம் இல்லை. பிறவியிலேயே உங்களுக்கு வந்த வரம். ஆனால் இந்த மிகப்பெரிய வலிமையின் பின்னால் ஒரு மென்மையான மனம் மறைந்து கிடக்கும். யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள். ஆனால் ஒருவரை நம்பி விட்டீர்கள் என்றால் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயார். நீங்கள் அன்பை கொடுக்கிறீர்களே, அது சாதாரண அன்பு இல்லை. முழு மனசோடு, முழு உயிரோடு, நெருப்பை தாண்டியும் செல்லும் அளவுக்கு உண்மையோடு. அதனாலதான் உங்களை காயப்படுத்தும் மனிதர்கள் நீண்ட நாள் உங்கள் வாழ்க்கையிலே நிலைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில வரும் பிரச்சனைகள் சில சமயம் மிக கஷ்டமா தோணி இருக்கலாம். ஏன் எல்லாம் என்கிட்டதான் நடக்குது என்று தனியா அழுதிருக்கும் நேரமும் இருக்கலாம். ஆனால் உண்மையில அந்த பிரச்சனைகள் உங்களை உடைக்கத்தான் வரல, அது உங்களை உயர்த்ததான் வந்தது. ஒரு இரும்பு வாள் உருவாவது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. தீயிலும் அடியிலும் தான் அது உருவாகும். அதுபோலத்தான் நீங்க சோதனைகள் அதிகம், ஆனால் சக்தியும் அதை விட அதிகம். ஆணி மாத பிறப்பு என்பதால் உங்களுக்குள்ள அக்னி தத்துவம் மிக அதிகம் இருக்கும். அதனாலதான் கோபம் சீக்கிரம் வரும். ஒரு தவறு நடந்தாலும், யாராவது நேர்மை இல்லாமல் நடந்தாலும் உங்க மனசு பொறுக்காது. ஆனா அது நிமிஷத்திலேயே குறையும். ஏன்னா உங்க மனசு கெட்ட மனசு இல்ல, அது உண்மை தன்மை கொண்ட மனசு. அன்பு கொடுக்கும் வேகம் அது கூட நெருப்பு போலவே ஆழமானது, தூய்மையானது. உங்களுக்கு சிவபெருமான் அருள் மிக வலிமையாயிருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரு நேரத்தில் எல்லாம் பின்தள்ளப்பட்டு வெற்றி உங்கள் பக்கம் நடந்து வரும். தினமும் ஓம் நமசிவாய் என்று 21 முறை சொன்னால் உங்க மனம் அமைதியாகும். மன அழுத்தம் குறையும். வழி இல்லாத நேரத்திலும் ஒரு புதிய பாதை திறக்கும். உங்கள் பயணம் எளிதல்ல, ஆனால் நீங்க எளிதில் விலகிடுகிறவர்களும் அல்ல. ஆணி மாதத்தில் பிறந்த நீங்கள், உங்களுக்கு தடை வரலாம், ஆனால் நிறுத்த முடியாது. உங்களுக்கு சோதனை வரலாம், ஆனால் தோற்க முடியாது. உங்களுக்கு தீ வரும், ஆனால் அதே தீ உங்க வாழ்க்கையை வடிவமைக்கும். நீங்க பிறந்ததே வலிமைக்காக, உயர்வதற்காக, ஒளிர்வதற்காக. அடுத்து பார்க்க போகும் 4வது தமிழ் மாதம் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் பிறந்த மாதமே ஒரு சக்தியின் மாதம். அச்சக்தி உங்களை சிறு வயதிலிருந்தே காக்கும் ஓர் அன்னையின் அருள் போல. ஆடி மாதம் என்றாலே அம்மன் அருள். அது உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் பின்னால் நிழலாய் இருந்து தேவையான நேரத்தில் உங்களை தாங்கி நிமிர்த்தும். அதனால் தான் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உடைந்து போக மாட்டீர்கள். உங்களை சுற்றி யாரும் இல்லாத நேரத்திலும் நீங்கள் தங்களை தாங்கி கிட்டு நிற்பதற்கான ஒரு உள்வலிமை உங்களுக்குள் இருக்கும். மற்றவர்கள் மனம் உடைந்து கிடக்கும் சூழ்நிலையிலும் நீங்கள் மட்டும் உள்ளுக்குள் எங்கிருந்தோ ஒரு தைரியம் வந்து, நான் இதை கடந்து விடுவேன் என்று சொல்ல வைக்கும். அந்த தைரியம் சாதாரணம் அல்ல, அது அம்மன் அருள்.
ஆடி மாத பிறப்பு என்பதால் உங்களுக்குள் எப்போதும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். யாராவது பொய் பேசினாலும், யாராவது கபடத்தோடு நடந்தாலும், யாராவது நல்லது நினைக்கிறதா கெட்டதா ஒரே பார்வையிலேயே உங்களுக்கு தெரிந்துவிடும். இதெல்லாம் நீங்கள் கற்றது இல்லை, பிறவியோடு கொண்டு வந்த சக்தி. அதனாலதான் நீங்கள் யாரிடமும் எளிதாக ஏமாற மாட்டீர்கள். சிறிது நேரம் தவறாக நடந்தாலும் நீங்க அந்த மனிதர் யார் என்று உள்ளுக்குள் உடனே புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய உள்ளுணர்வு அது உங்கள் கண்களையும் விட கூர்மையானது. உங்களின் வாழ்க்கையில் பணபலன் தாமதமாக வரும், கொஞ்சம் போராட்டம் இருக்கும். ஏறக்குறைய எல்லா ஆடி மாத பிறப்புகளுக்கும் இந்த சுழற்சி இருக்கும். ஆனால் தாமதமாக வருவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் பணம் வரும் நேரம் வந்துவிட்டால் அது உங்களை உயர்த்தும் வலிமையோடு வரும். நீங்க எவ்வளவு காலம் காத்திருக்கிறீர்களோ அதைவிட அதிக ஆசீர்வாதத்துடன் அந்த நேரம் வந்து சேரும். உங்கள் உழைப்பை வீணாக்கும் விதி உங்களுக்கு இல்லை. உங்களுடைய மனம் மிகவும் தூய்மையானது. யாரையும் காயப்படுத்த நினைக்காதவர்கள். ஆனால் உண்மைக்கும் நீதி என்பதற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அது உங்கள் குணம். அதனாலதான் நீங்கள் எதிர்பாராத நேரத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும். எத்தனை தடைகள் இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் முழுவதும் விழுந்து விட மாட்டீங்கள். அம்மன் உங்களை புடிச்சுக்கிட்டு நிறுத்துவார். ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு அரை திருஷ்ட நேரத்தில் அம்மன் பெயரை ஜெபம் செய்வது மிகவும் பயனளிக்கும். அம்மனே காப்பாயே என்ற ஒரு மந்திரம் கூட உங்கள் மனதின் குழப்பத்தை போக்கி உங்கள் பாதையில் ஒளி வர வைக்கும். அது உங்களுடைய பிறவி சக்தி. உங்களுக்கு அம்மன் கண் எப்போதும் மேல். நீங்க தனியா நடக்கிற மாதிரி தோணலாம், ஆனா உண்மையிலேயே உங்க பின்னால் ஒரு தெய்வீக சக்தி தொடர்ந்து நடக்கிறது. உங்களுக்கு தடை வரலாம், தாமதம் வரலாம், ஆனா தோல்வி வராது. ஏன்னா நீங்க ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள். அம்மன் ஆசீர்வாதம் உங்க நிழல் பிறகு அறிந்து கொள்ள போகும் 5வது தமிழ் மாதம் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள். நீங்க பிறந்ததே ஒரு தூய மனசோடு. உங்களுடைய உள்ளத்தில எந்த குறையும், எந்த கபடமும், எந்த வஞ்சகமும் இல்லை. உங்களை பார்த்தாலே ஒரு அமைதி, பேசியாலே ஒரு வெளிச்சம். உங்க மனசு தானாகவே மனிதர்களுக்கு நம்பிக்கையை தரும். நீங்க செய்யும் உதவி அது எப்போதும் மனதிற்குள் இருந்து வரும். இந்த உதவிக்கு பதில் கிடைக்குமா? இந்த மனிதர் எனக்கு திருப்பி உதவுவார்களா? இப்படி நீங்கள் ஒருபோதும் யோசிக்க மாட்டீர்கள். நீங்கள் அப்படி உதவுவதை பார்த்து சிலர் உங்களை பயன்படுத்தி கொள்ள கூட நினைப்பார்கள். தங்களுக்கே நன்மை கிடைக்கும்படி நடந்து கொள்வார்கள். நீங்கள் அதை உணர்ந்தாலும் கூட உங்கள் மனம் அவர்களை காயப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, கர்மா யாரையும் விட்டு வைக்காது. ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களிடம் நல்லது செய்தவர்கள் அது 10 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். அதே போல தவறாக நடந்தவர்கள் அது 10 மடங்கு துன்பமாகவே திரும்பும். ஏனெனில் உங்கள் மனம் தூய்மையானது. அத்தகைய மனசை காயப்படுத்தும் எந்த செயலுக்கும் விதி அமைதியாக இருக்காது. ஆவணி மாத பிறப்பாளிகளுக்கு விஷ்ணுவின் அனுக்கிரகம் மிகவும் வலிமையானது. இதனாலதான் உங்கள் வாழ்க்கை ஏறக்குறைய எல்லா வருடங்களிலும் ஏற்ற தாழ்வுகளுடன் இருக்கும். சில நேரம் மேலே போகலாம், சில நேரம் கீழே வரலாம். சில நேரம் பிரச்சனை வந்து மனதை கணைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடக்காது. நீங்க உங்கள் வாழ்க்கையையே இழந்து போற நிலைக்கு ஒருபோதும் போக மாட்டீர்கள். ஏதாவது ஒரு அதிசயம் போல கடைசி நொடியில் உதவி வரும். மூடுபனி போல இருந்த வாழ்க்கையில திடீரென்று ஒரு ஒளி திறக்கும். நீங்க விழுந்தாலும் முழுவதாக விழவிடாமல் யாரோ ஒரு தெய்வீக கை உங்களை பிடிச்சே நிறுத்துவார். அந்த கைதான் விஷ்ணுவின் அருள். அவர் உங்களை எல்லா நேரத்திலும் கண்காணித்து நிற்கிறார். உங்க மனசு தோழனாலும் உங்க விதி முடியாது. நேரம் எடுத்துக் கொள்கிறது, ஆனால் அது நல்ல நேரத்தில் தான் முடிகிறது. ஆவணி மாதமானதால் உங்களுக்கு ஆன்மீக சக்தி நன்றாக வேலை செய்கிறது. அதனாலதான் சில நேரங்கள் சின்ன விஷயங்களும் உங்களுக்கு சிக்னல் மாதிரி உணரப்படலாம். நீங்க யாரோட நடப்பீங்க, யாரோட பேசிங்க, உடனே அவர் மனசு நல்லதா கெட்டதா என்று புரிந்து விடுவீர்கள். இதுவே உங்களுக்கு கிடைத்த ஆன்மீக வரம். உங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் நல்ல மாற்றங்களையும் அதிகரிக்க காலை நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்றுவது மிகவும் நல்லது. அது உங்கள் மனதை ஒளியாக்கும், உங்கள் வீட்டை அமைதியாக்கும், உங்கள் பாதையில் வரும் தடைகளை மெதுவாக பின்தள்ளும். ஆவணி மாதத்தில் பிறந்த நீங்கள், உங்கள் மனம் தங்கம், உங்கள் இதயம் கருணை. உங்கள் பயணம் சோதனைகள் இருந்தாலும் ஆசீர்வாதத்தால் நிறைந்தது. நீங்க உதவும் ஒவ்வொரு கைப்பிடிப்புக்கும் அருளாக 10 மடங்காக திரும்பும். அதுதான் ஆவணி மாத பிறப்பின் தெய்வீக சக்தி. அடுத்து பார்க்க போகும் 6வது தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள். உங்கள் மனம் மிகவும் தூய்மையானது. பிறவியிலிருந்து ஒரு பக்தி உணர்வு உங்களுக்குள் பதிந்து கிடக்கும். மக்கள் எவ்வளவு மாற்றமடைந்தாலும், காலம் எப்படியெல்லாம் மாறினாலும், உங்களுடைய உள்ளம் மட்டும் எப்போதுமே இறைவன் மீது பற்று கொண்டே இருக்கும். இந்த பக்தி தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு. உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தாமதமாக வரும். மற்றவர்கள் எளிதா பெரும் சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கடினமாக அடைய வேண்டி இருக்கலாம்.
அதனால சில நேரங்கள்ல மனசு கவலைப்பட்டிருக்கலாம். ஏன் என்னால மட்டுமெல்லாம் தாமதமா நடக்குது என்ற கேள்வியும் எழுந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த தாமதத்திற்கு பின்னால் ஒரு பெரிய அருள் இருக்கும். உங்களுக்கு வரும் அதிர்ஷ்டம் ஒரு முறை வந்துவிட்டால் அது தள்ளி போகாது. புரட்டாசி மாத பிறப்பாளிகளுக்கு கிடைக்கும் வெற்றி நீண்ட நாள் நிலைத்திருக்கும். உங்கள் முயற்சி மெதுவாக இருந்தாலும் உறுதியானது. அதே போல உங்கள் வாழ்க்கையும் தாமதமாக இருந்தாலும் வலிமையானதாக வளரும். நீங்கள் யாருக்கும் தீமை நினைக்காதவர்கள். உங்கள் போக்கு எப்போதும் நேர்மையானது. யாருக்கும் காயம் செய்யாமல் பேசுவீர்கள். ஆனால் யாராவது உங்களுடைய மனசை புண்படுத்தினாலோ அது நீண்ட நாள் மறக்க முடியாத ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் வெளியில காட்ட மாட்டீர்கள். ஆனால் உள்ளுக்குள் அந்த நினைவு ஓரமாக பதிந்திருக்கும். அதுதான் உங்கள் மென்மையும் அதே நேரத்தில் உங்கள் வலிமையும். பெருமாள் அருளால் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கை எப்போதும் பாதுகாப்பில் வரும். புரட்டாசி மாதம் என்பது விஷ்ணுவின் மாதம். அந்த அனுக்கிரகத்தை நீங்கள் பிறவியில் இருந்தே எடுத்துக் கொண்டவர்கள். டாப் உயர்வு இல்லாத நேரத்திலும் கீழே விழுந்து போற நிலையும் உங்களுக்கு ஒருபோதும் வராது. ஏனெனில் பெருமாள் ஒரு மறைமுகமாக உங்களை தாங்கி நிறுத்துவார். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இந்த நிறம் உங்களுடைய மனசையும் சிந்தனையையும் ஒளியாக்கும். அதே போல வியாழக்கிழமை பெருமாள் தரிசனம் செய்வது உங்கள் வாழ்வில் மிகுந்த நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். உங்க மன அழுத்தத்தையும் குறைக்கும். உங்களின் வழியையும் சுத்தம் செய்யும். புரட்டாசி மாதத்தில் பிறந்த நீங்கள், உங்கள் பொறுமை ஒரு ஆசீர்வாதம். உங்கள் நம்பிக்கை ஒரு தெய்வீக சக்தி. உங்கள் பயணம் தாமதமானாலும் ஒளியால் நிறைந்த பாதையில் செல்ல போகிறது. நீங்க பிறந்ததே அருளோடும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையை அழகாக மாற்றும் சக்தியோடும். பிறகு பார்க்க போகும் 7வது தமிழ் மாதம் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் பிறந்த குணம் ஒன்றே, பாசம். உங்களுடைய இதயம் அன்பால் கட்டப்பட்ட ஒரு தூணை போல. குடும்பம், உறவினர், நண்பர்கள், இந்த மூன்றும் உங்களுக்கு வாழ்க்கை மூச்சு உயிராகவே இருக்கும். நீங்க ஒருவரை அன்பாக நினைச்சீங்க என்றாலே அவர்களுக்காக எல்லாம் செய்ய தயாருமான மனசு உங்களுக்குள்ள இருக்கும். உங்கள் மனம் மிகவும் மேன்மையானது. இந்த மென்மைதான் உங்களுடைய அழகும். அதே நேரத்துல உங்கள் வலியும். நீங்கள் யாருக்கும் தீமை நினைக்காதவர்கள். அதனால் யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டாலோ காயப்படுத்தினாலோ அது உங்களுக்கு மிக நீண்ட நேரம் வருத்தமாகவே இருக்கும். புறத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் சிரித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உள்ளுக்குள் அந்த வலியை நீங்க மட்டும் தாங்குவீர்கள். ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம். உங்களின் அதிர்ஷ்டம் திடீரென்று வரும். எச்சரிக்கை இல்லாமல், நேரம் சொல்லாமலும் ஒரு பெரிய மாற்றமாக வந்து உங்களை உயர்த்திவிடும். ஏனென்றால் ஐப்பசி மாத பிறப்பு கொண்டவர்களுக்குள் ஒரு மறைந்துணர்வு ஆசீர்வாதம் எப்போதும் வேலை செய்கிறது. நீங்க எவ்வளவு விழுந்தாலும், எவ்வளவு துன்பப்பட்டாலும் உங்களுடைய மனசின் தூய்மை உங்களை மீண்டும் மேலே தூக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெண்களின் ஆதரவு மிக அதிகம் இருக்கும். அம்மா, சகோதரி, மனைவி, தோழி, யார் வந்தாலும் அவர்களின் அன்பு, பாதுகாப்பு, ஒரு நல்ல வார்த்தை, இவை அனைத்தும் உங்களை பல மடங்கு வலிமையாக்கும். உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி மாற்றவும் பெண்களின் வாழ்த்து, பெண்களின் சக்தி மிக பெரியதாகவே இருக்கும். இன்னொரு ரகசியம் உண்டு. நீங்கள் விழுந்தாலும், வாழ்க்கையில் பெரிய சோதனைகள் வந்தாலும், முழுவதும் தரையில் படுந்தாலும் நிலை உங்களுக்கு வரவேற வராது. அந்த கடைசி நொடியில் தேவன் தன் கையை நீட்டி பிடித்து உங்களை எழுப்பி விடுவார். ஏனென்றால் உங்கள் மனசு நன்மையாக இருக்கிறது. அதை பாதுகாக்கும் ஒரு தெய்வீக சக்தி எப்போதும் உங்களுடன் நடக்கிறது. ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இந்த நிறம் உங்கள் மனத்துக்கும் உடலுக்கும் ஒரு புதிய ஆற்றல், ஒரு நம்பிக்கை, ஒரு ஒளி கொடுக்கும். இந்த நிறம் இருக்கும் எந்த பொருளையும் தினமும் பார்க்கும்போது உங்க அதிர்ஷ்டம் மெதுவாக அதிகரிக்கும். ஐப்பசி மாத பிறப்பு அன்பு, மேன்மை, ஆசீர்வாதம், நம்பிக்கை, இவைகளையெல்லாம் ஒரே மனிதரில் சேர்க்கும் ஒரு மாதம். நீங்களோ பாசத்தில் உருவான ஒரு ஒளி. அடுத்து அறிந்து கொள்ள போகும் 8வது தமிழ் மாதம் 8 கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய இரத்தத்திலேயே ஒரு தைரியம் ஓடிக்கொண்டிருக்கும். சாதாரண மனிதர்களைப் போல நீங்கள் பின்னோக்கி நிற்பவன் அல்ல. எதையும் நேராக முகத்துக்கு பார்த்து சமாளிப்பீர்கள். இந்த தைரியம், இந்த ஆற்றல், இது எல்லாம் பிறவியிலேயே முருகப்பெருமானிடமிருந்து கிடைத்த வரம். கார்த்திகை மாதம் என்பது அக்னி சக்தி அதிகரிக்கும் காலம். அந்த அக்னி சக்தி உங்களுடைய உள்ளத்திலும் பதிந்து கிடக்கும். எதுவுமே உங்களை எளிதில் குலைக்காது. ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை உங்களை எளிதில் விடவும் மாட்டாது. நீங்கள் சந்திக்கும் சோதனைகள், தடைகள், பிரச்சனைகள், இவையெல்லாம் பிறரை விட கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஆனால் ஒரு உண்மை, ஒவ்வொரு சோதனையும் உங்களை ஒருபடி மேலே தள்ளும். நீங்க உணராமலே அந்த பிரச்சனைகள் உங்க குணத்தையும், உங்க எண்ணத்தையும், உங்க வாழ்க்கையையும் வடிவமைத்து வைக்கும். மற்றவர்கள் உடைந்து போகும் சூழ்நிலையிலும் நீங்க மட்டும் நிமிர்ந்து நிற்பீர்கள். ஏனெனில் உங்க பின்னால் இருப்பது சாதாரண சக்தி அல்ல.
முருகப்பெருமானின் கைவசம் கார்த்திகை மாத பிறப்புகள் பேசும் சொல். அது சாதாரணமாக ஒருவர் பேசும் வார்த்தை அல்ல. உங்களுடைய வார்த்தையில் ஒரு வலிமை இருக்கும். உண்மை பேசுவீர்கள், நேர்மையாயிருப்பீர்கள், யாருக்கும் தலை வணங்க மாட்டீர்கள். நீங்க நிதானமாக இருந்தாலும் உங்கள் முடிவு, உங்கள் சொல் கத்தி போல நேராகவும் தீ போல வலிமையாகவும் இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை அது ஆழமானதும் உண்மையானதும். நீங்க யாரையாவது காதலித்தீங்க என்றால் அவர் உங்களுக்காக வரும் வரை நீங்கள் காத்திருப்பீர்கள். உங்கள் அன்பு சாதாரண அன்பு இல்லை, ஆழமா ஆத்துமாவே கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆழம் இருக்கும் இடத்துலதான் சில நேரங்கள்ல அதிக சவால்களும் வரும். உங்க மனசை புரிந்து கொள்ள பலர் நேரம் எடுப்பார்கள். ஆனால் ஒரு முறை புரிந்து கொண்டால் உங்களை விட்டு பிரிய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம், நீங்க வெற்றியை துரத்த மாட்டீர்கள், நீங்க எதையும் நாட மாட்டீர்கள். ஆனா உங்க உழைப்பு, உங்க உண்மை, உங்க நேர்மை, இந்த மூன்றும் சேர்ந்து வெற்றியையே உங்கள் வழி நடக்க வைக்கும். நீங்க எங்கிருந்தாலும் ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வந்து சேரும். அது தாமதமாகலாம், ஆனால் வராமல் போகாது. கார்த்திகை மாதத்தில் பிறந்த நீங்கள், உங்களிடம் காயம் வரலாம், உங்களுக்கு சோதனை வரலாம், ஆனால் தோல்வி வராது. ஏனெனில் உங்க இதயத்திலும் உங்க பாதையிலும் சுவாமி முருகனின் திருச்சக்தி காக்கிறது. நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையை மேல் திசையில் இட்டு செல்லும். கார்த்திகை மாத பிறப்பு வலிமை, உண்மை, அன்பு, வெற்றி, இவை அனைத்தும் ஒரே மனிதருக்குள் கலந்திருக்கும் ஒரு அரிதான பரிசு. அடுத்து அறிந்து கொள்ள போகும் 8வது பிறகு பார்க்க போகும் 9வது தமிழ் மாதம். மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் பிறந்த மாதமே ஒரு புனிதமான மாதம். அதனாலதான் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு ஆன்மீக ஒளி இருக்கும். நீங்கள் என்ன பேசினாலும் என்ன செய்யினாலும் அதற்குள் ஒரு தெய்வீக மிருதுவும் ஒரு ஆன்மீக ஆழமும் இருக்கும். சிலர் இதை கவனிக்க கூடாது. ஆனால் உங்களது உள்ளமைதியே உங்கள் மிகப்பெரிய பலம். உங்கள் மனசு அது சாதாரண மனிதர்களின் மனசு இல்லை. நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு தூய்மையானது. பிறர் எவ்வளவு கெட்டவைகளாக நடந்தாலும் நீங்க உள்ளுக்குள் நல்லதா ஆகட்டும் என்றே நினைப்பீர்கள். உங்கள் மனத்தில் வெறுப்பு தங்குவதில்லை. அதனாலதான் உங்களை பார்த்தாலே ஒரு அமைதி உணர்வு பிறருக்கு வரும். மார்கழி மாத பிறப்பாளிகள் செய்யும் தவம் அது யாருக்கும் தெரியாது. காட்டி கொடுக்க மாட்டீர்கள். பிரார்த்தனை, தியானம், ஜெபம், உள்ளார்ந்த நல்ல எண்ணங்கள், இவையெல்லாம் நீங்கள் அமைதியான நேரங்களில் செய்து கொள்வீர்கள். ஆனால் அதன் பலன் உங்களை வெளியிலிருந்து பார்த்தாலே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் பெரிய அதிர்ஷ்டம் போல திடீரென வந்து சேரும். அது உங்கள் மறைத்தவத்தின் பலன். நீங்கள் பேசுறது மிகவும் மேன்மை. வருத்தமான சூழ்நிலையில் கூட நீங்கள் ஒரு அமைதியான குரலில் பேசுவீர்கள். புறத்தில் பார்த்தால் நீங்கள் மிக கோபமில்லாத மிகவும் மெல்லிய மனசு கொண்டவர்களாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் உங்க மனசு இரும்பு போல உறுதியானது. நீங்க அமைதியாக இருப்பது பயத்தால் அல்ல, அது உங்கள் வலிமை காரணமாக. மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை வெளியில் மெதுவாக நகரும் போல தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான அமைதியே உங்களுக்கு அசாதாரணமான அதிர்ஷ்டமாக மாறும். ஏனெனில் உங்களின் வளர்ச்சி அரசியல் குரல் இல்லாமல் ஆன்மீக ஒளியுடன் நடக்கும். நீங்க எதையாவது நினைத்து மனதார முயற்சி செய்தால் அதற்கான கதவு எப்போதும் திறக்கும். அது தாமதமாகலாம், ஆனால் தடை வராது. மார்கழி பிறப்பு என்பது அன்பு, அமைதி, ஆன்மீகம், உள்ளுணர்வு, இவைகளை ஒரே மனிதருக்குள் வைத்து உருவாக்கப்படும் ஒரு புனிதமான வரம். நீங்க எந்த இடத்தில் நின்றாலும் உங்கள் அமைதியே உங்களை உயர்த்தும். ஏனெனில் உங்கள் மனத்தில் ஒளி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் அருள் இருக்கிறது, உங்கள் பாதையில் நிச்சயமான உயர்வு இருக்கிறது. அடுத்து பார்க்க போகும் 10வது தமிழ் மாதம் தை மாதத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு ஆளுமை தெரியும். நீங்க பேசுற குரல், நின்றிருக்கும் விதம், நடந்து கொள்வது, இவை எல்லாமே உங்களை கூட்டத்துல கூட தனியாக காட்டிவிடும். உங்களோட வந்தாச்சுன்னா அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் இருந்தால் மக்கள் தானாகவே உங்களிடம் குவிந்து வருவார்கள். இதுதான் உங்களுக்கு பிறவியிலேயே கிடைத்த காந்த சக்தி. தை மாத பிறப்பாளிகள் எந்த முடிவெடுத்தாலும் அது பெரும்பாலும் சரியானதே. உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் கூர்மையானது. யாராவது ஏதோ சொல்லிக் கொண்டே இருந்தாலும் உங்க மனசு சொல்லும் அந்த குரல், அதுதான் உண்மையில் சரியான பாதையை உங்களுக்கு காட்டும். அதனாலதான் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் என்பது சதவீதம் தவறாதவை. பணபலனா மெதுவாக வரும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு வராது. ஆனா மெதுவா நிலையாக ஒரு முறை வர ஆரம்பிச்சா அது நின்று போகாது. உங்கள் சொத்துக்களும் வருமானமும் நீரோட்டம் போல மெதுவாக உயர்ந்து வளர்ந்தே கொண்டே போகும். தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய பயணம். யோகம் மிக வலியது. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் உங்கள் ஊரை கடந்து உங்கள் எல்லையை தாண்டி மற்றொரு இடத்தில் பெரிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு இது வெளிநாடு, சிலருக்கு வேறு மாநிலம். யாராக இருந்தாலும் அந்த மாற்றம் உங்களை இன்னும் மேம்படுத்தும் ஒரு திருப்பம். இவர்களின் வாழ்க்கையில் இன்னொரு ரகசியம்,
இரண்டாவது வாழ்க்கை மிக நல்லது. இதன் அர்த்தம் ஒரு புதிய வேலை, புதிய வீடு, புதிய உறவு அல்லது புதிய வாழ்க்கை கட்டம். இவற்றில் ஒன்றாவது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றும். முதல் முயற்சி வெற்றியாக இருக்காமல் இருந்தாலும் இரண்டாவது முயற்சி அது நிச்சயமாக உங்களை உயர்த்தி நிறுத்தும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் நிறம் வெள்ளை. இந்த நிறம் உங்கள் மனத்தையும் சிந்தனையையும் சுத்தப்படுத்தும். வெள்ளை நிறம் அணிவது வீட்டில் வெள்ளை விளக்கு அல்லது வெள்ளை பொருட்கள் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். தை மாத பிறப்பு, அதன் உள்ளார்த்தம் வலிமை, ஆளுமை, வளர்ச்சி, தெய்வ அருள். நீங்கள் பிறந்ததே உயர்வுக்காக. அது மெதுவாக கிடைக்கும், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். பிறகு அறிந்து கொள்ள போகும் 11ஆம் தமிழ் மாதம் மாசி மாதத்தில் பிறந்தவர்கள். உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் புத்திசாலித்தனம். அது புத்தகத்திலே படிக்கிற அறிவு அல்ல, அது வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அறிவு. மக்களை எப்படி படிக்கணும், சூழ்நிலையை எப்படி புரிஞ்சுக்கணும், எது உண்மை, எது பொய், எதுல செல்லணும், எதுல பின்வாங்கணும், இதையெல்லாம் யாரும் சொல்லாமலே உங்க உள்ளம் தானாகவே உணர்ந்துவிடும். சிலருக்கு ஒரு விஷயம் புரிவதற்கு ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் மாசி மாத பிறப்பாளிகளுக்கு ஒரே பார்வை போதும். மனிதர் முகமோ பேச்சோ நடந்து கொள்வதோ இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு புத்தகமே. யார் நல்லவர்கள், யார் உங்களை பயன்படுத்த போறவர்கள், யார் உங்கள் அன்புக்குரியவர்கள், யார் பின்னால கத்தி வைப்பார்கள், உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள ஒரு நொடி கூட போதுமானது. ஆனால் ஒரு விஷயம் நீங்க வெளியில யாருக்கும் காட்ட மாட்டீர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டீர்கள். இதுதான் உங்களுடைய அமைதி, இதுதான் உங்களுடைய வலிமை, இதுதான் உங்களுடைய பாதுகாப்பு. ஆனால் இந்த அமைதி தான் மக்களுக்கு சில நேரம் குழப்பமாக இருக்கும். இவர் என்ன நினைக்கிறாரோ, இவர் ஏன் இவ்வளவு அமைதியா இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர்கள் உங்களை படிக்க முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் உண்மையில் நீங்க பேசாத ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆழமான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் வெளியில் மெல்ல மென்மையாக இருப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் சுடும் புத்தியும் நேர்மையான இதயமும் தீ போல கூர்மையான எண்ணமும் இருக்கும். இந்த கூர்மையான சிந்தனையே உங்களுக்கு எங்க வாழ்க்கையிலும் தப்பான பாதை வரவிட மாட்டாது. உங்களுக்கு தாய் பரமேஸ்வரியின் அருள் மிகவும் வலியது. நீங்க தனியாக நடக்கிற மாதிரி தோன்றலாம், ஆனால் பின்னால் ஒரு தெய்வீக கை எப்போதும் உங்களை தள்ளி முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். சிலருக்கு கிடைக்காத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு திடீரென்று கிடைக்கும். நெருக்கடி நேரத்திலும் ஒரு எளிய வழி கிடைப்பது, ஒரு உதவி திடீரென்று வருவது, ஒரு வாய்ப்பு திறப்பது, இதெல்லாம் உங்க பிறவி சக்தி. நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீர்கள். ஆனால் யாராவது உங்களை காயப்படுத்தினாலோ நீங்க பழி வாங்க மாட்டீர்கள். அதற்கு பதிலா விதியே அந்த மனிதருக்கு உகந்த பாடத்தை கற்பிக்கும். ஏனெனில் நீங்கள் மனதார இருப்பவர்கள். அந்த நற்குணம் எப்போதும் உங்களை காப்பாற்றும். மாசி மாதத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய அமைதி நீதியே உங்க ஆயுதம், உங்களுடைய சிந்தனையே உங்க கவசம், உங்களுடைய ஆன்மீக சக்தியே உங்க வழிகாட்டி. நீங்க பிறந்ததே அறிவுக்காக, உண்மைதான் நிற்கும் பாதைக்காக, உயர்வுக்காக, இறுதியாக பார்க்க போகும் 12வது தமிழ் மாதம் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள். உங்கள் பிறந்த நாளிலேயே ஒரு தனி அதிர்ஷ்டம் எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் சாதாரணமாக இல்லாமல் ஒரு தெய்வீக திட்டம் போல நடக்கும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சில விஷயங்கள் தாமதமாகலாம். ஆனால் ஒரு நாள் அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து நிமிர்த்தும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடினம் இருக்கும். சில நேரம் கண்ணீர் வரும், சில நேரம் மனக்கசப்பு வரும், சில நேரம் பாதை தெரியாமல் போகும். ஆனால் அந்த கடினம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய வரம் கிடைக்கும். மற்றவர்கள் வருடங்கள் காத்திருப்பதை விட நீங்களோ ஒரே தடவையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். பங்குனி மாத பிறப்பாளிகளுக்கு இது ஒரே மாதிரி நடக்கும் வாழ்க்கை ரகசியம். உங்களின் மனம் மிகவும் தூய்மையானது. நீங்க யாரையும் வெறுக்க மாட்டீர்கள், யாரையும் பொறாமைப்பட மாட்டீர்கள். அவருக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் அப்படின்னு உண்மையா நினைக்கிற மனசு உங்களுக்கு தான். இது ரொம்ப அரிது. அதனாலதான் கடவுள் உங்களை ரகசியமாக பாதுகாப்பார். மற்றவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு கஷ்டம் வரப்போகும் நேரத்துல ஒரு தடுப்பு, ஒரு உதவி, ஒரு ஒளி திடீரென உங்களுக்கு எதிரே தோன்றும். அது தெய்வ பாதுகாப்பு. பங்குனி மாத பிறப்பாளிகள் குடும்ப நன்மையை அதிகமாக தருவார்கள். வீட்டில் ஒளி வேண்டுமானாலும், அமைதி வேண்டுமானாலும், ஒரு நல்ல முன்னேற்றம் வேண்டுமானாலும் இந்த மாதத்துல பிறந்தவர்கள் அதற்கான காரணமாக இருப்பாங்க. சொத்தும் வரும், குடும்ப உயர்வும் வரும், ஆற்றல் செல்வமும் வரும். உங்க வரவு வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரியே இருக்கும். நீங்களோட மனசு மென்மை, ஆனால் உங்க அதிர்ஷ்டம் வலிமை. உங்களை யாரும் எளிதில் கீழே தள்ள முடியாது. ஏனெனில் உங்களிடம் பிறவியிலேயே ஒரு காவல் தெய்வத்தின் நிழல் உள்ளது. பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இந்த நிறம் உங்கள் மனதில் நம்பிக்கையையும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் கொண்டு வரும். பச்சை நிறம் உங்களுக்கு ஆற்றல், செல்வம், அமைதி.
இந்த மூன்றையும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டது. பங்குனி மாத பிறப்பு அதிர்ஷ்டம், அருள், குடும்ப நன்மை, மிகுந்த வளர்ச்சி, இவை அனைத்தையும் சேர்த்த ஒரு தெய்வீக பரிசு. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்கள் உள்ளே இருக்கும் சக்தி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உண்மையான விசை, கடவுள் உங்களை காக்கிறார், விதி உங்களை வழிநடத்துகிறது. இதயம் மட்டும் உறுதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட அழகாக மாறும். இன்றைய நாள் முதல் உங்கள் பாதை ஒளியில் மலரட்டும். நன்றி, வணக்கம்.